இந்த நடிகர் சங்கம் பில்டிங் ரெடியானதா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நாலு போயினே இருக்குது. இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆச்சு, நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கோம். இந்த இங்கேயே ரிசப்ஷனில் வச்சுக்கணும்னு பார்க்குறாரு. அதனால் மேரேஜ் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறாரு. நான் லவ் மேரேஜ், என் பெரிய பையன் லவ் மேரேஜ், மை டாட்டர் லவ் மேரேஜ், மை சன் ஆல்சோ ஆக்டர் சன் ஆல்சோ லவ் மேரேஜ். இட்ஸ் குட். கல்யாணம் எப்போ வைக்கலான்றீங்க? கல்யாணம் மேரேஜ் டேட் இது பில்டிங் ரெடி ஆகட்டும். மைன் அண்ட் ஜிகே ரெட்டி பெருமையாக சொல்லிக்கிற விஷால் ஃபாதர், ஆக்டர் விஷால் ஃபாதரு. இந்த நடிகர் சங்கம் பில்டிங் ரெடியானதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நாலு போயினே இருக்குது. இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆச்சு, நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கோம். இந்த இங்கேயே ரிசப்ஷனில் வச்சுக்கணும்னு பார்க்குறாரு. அதனால் மேரேஜ் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறாரு. எனவே கன்ஃபார்ம்டு. உங்களுக்கெல்லாம் தெரியும், சாய் தன்சிகா லவ்ட் அண்ட் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி தான் கன்ஃபார்ம் ஆச்சு, நிச்சயதார்த்தம் பண்ணோம். அங்கேருந்து தான் இங்கே நேரம் இங்கே வர. அந்த நான் பெருமையாக இருக்குது சொல்கிறதுக்கு. இந்த என்ன பாண்டவர் மாதிரி அந்த என்ன சொல்கிறாங்க, ஃபைவ் பீப்புளெலாம் அவங்க சேர்ந்து முயற்சி பண்ண இது. இந்த மாதிரி அளவுக்கு போயிருக்கணும், இப்படி எட்டி பார்க்கணும். முன்னால் எட்டி பார்த்தா ஒரே காடை மாதிரி இருந்தது. இது நடிகர் சங்கமுக்கு வெரி குட் பில்டிங். அண்ட் எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஐ திங்க் பப்ளிக் ஆல்சோ தே வில் கிவ் இது கல்யாண மண்டபம் இதெல்லாம் நல்ல யூஸ்ஃபுல் ஆகிற இடம். ஆனால் பியூட்டிஃபுல் பிளேஸ், வெரி லக்கி பிளேஸ். இது அந்த காலத்தில் சிவாஜி சாரு, எம்ஜிஆர் அவங்கெல்லாம் இது பண்ண இடம். நான் என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, நான் 87 வயசு, எனக்கு தெரியும் எப்படி இருந்தால் அந்த காலம் எப்படி இருந்தது. இந்த ரோடுங்கள்லாம் பார்த்தோன்னா ஒரே காடாக இருந்தது. இப்போ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கேன்னா இது ஓன்லி ஃபார் பப்ளிக் என்ஜாய்மெண்ட்டு. அண்ட் ஆல்சோ எல்லா நடிகர் கஷ்டப்பட்டு ஆக்ட் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவருக்கு மாதிரி பில்டிங் இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது விஷயம் சொல்கிறதுக்கு. அதுக்கு என்ன ரீசன்னா, விஷால் சேலஞ்ச் பண்ணி நாசர் எல்லாம் கார்த்திக்கு அண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒற்றுமை இருந்து பண்ணியிருக்காங்க. ஒற்றுமை இல்லைன்னா இது மாதிரி பில்டிங் வராது. இம்பார்ட்டண்ட் என்னன்னா, யாராவது ஆகட்டும், எந்த மாதிரி ஆகட்டும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் 28 வருஷம் சேலரியில் இருந்தேன் கவர்மெண்ட்டில், HAL பெங்களூர் அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடி. டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டண்ட், ஒற்றுமை இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். யூனிட்டி இருந்தால் ஏதாவது சாதிக்கலாம். அதனால தான் இந்த சாதிப்பு இப்போ தான் தெரியுது இல்லை உங்களுக்கு எல்லாம் பில்டிங்கு. ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி. அதனால தான் இன்றைக்கி விஷால் கன்ஃபார்ம் பர்த்டே ஆல்சோ அண்ட் ஆல்சோ நிச்சயதார்த்தம் டே. இன்றைக்கி முடிச்சுட்டு நேராக அங்கே தான் வரேன். என்ன பார்த்து போகலாம் எப்படி இருக்குன்னு. முந்தானத்து பார்த்தேன், எல்லாம் லைட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது டெக்கரேஷன் எவ்ரி திங். இங்கே பண்ணாங்கல்ல, லைட்ஸ் தானே போட்டுருந்தாங்க. அதான் அது ரொம்ப ஐ ஆம் வெரி ப்ரௌட் ஆஃப் மை சன். ரொம்ப கஷ்டப்படுறான். பேசுகிறவங்க எதாவது பேசினே இருப்பாங்க. ஒற்றுமை அதான் சொல்கிறத, ஒற்றுமை இல்லை. ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் பிடிக்காது, இவங்க பார்த்தா அவருக்கு பிடிக்காது. இது தவறு. இது நான் டிஃபென்ஸ்லேருந்து வந்திருக்கேன். எல்லாம் ஒற்றுமை. என்ன என்ன விஜயந்தா டேங்க் பண்ணியிருக்கோம், 1000 டேங்க் பண்ணியிருக்கோன்னா அப்படியில் நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உலகத்திலேயே அந்த ஃபேக்ட்ரி ஒன்லி ஃபேக்ட்ரி இன் த வேர்ல்டு. எல்லா காம்பனண்ட்ஸு, கியர் பாக்ஸு, இன்ஜினு எல்லாம் அங்கே, ஈவன் டெஸ்ட் கூட அங்கேயே பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒற்றுமை இருந்தால் இந்த பிகாஸ் கவர்மெண்ட் அஃப்கோர்ஸ் பண்ண கொடுத்தாங்க பண்ணாங்க. இங்கே கவர்மெண்ட் பணம் இல்லையே, சிம்பிளாக நினைக்கிறேன். ஏன்னா அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் போஸ்ட்போன் ஆகுது. இந்த பில்டிங் எப்போது ரெடியாக இருக்கணும். ஏன் ரெடி ஆகலை அது உங்களுக்கு தான் தெரியும், நான் சொல்ல மாட்டேன், அது சொல்லக்கூடாது கூட. பிகாஸ் விஷால் நல்ல சம்பாதிக்கிறார், புதுமையாக வந்திருக்கு ஆர்டிஸ்ட்டு. அவனுக்கு ஒரு ஆசை இருக்குது இல்லையா, நான் பெரிய ஆளாகணும், பெரிய செக்ரட்டரின்ற பெரிய ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு. அதுதான் இது ஒரு ஆசை, பப்ளிக் சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இது ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. எல்லோரும் அவங்களே அடிச்சு இது எல்லாம் இப்போ நிம்மதியாக இருக்காங்க, எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. இவன் கமல்ஹாசன் சார், ரஜினிகாந்த் சார், இவங்க எல்லாம் கொஞ்சம் தொகை கொடுத்துருக்காங்க. அதனால தான் பில்டிங் இப்போ நல்லா வந்திருக்கு. உங்கள் சப்போர்ட்னால்தான்
everybody will come to know through papers only, through your the medium is excellent, very good. இருக்கிறதே எழுதுறீங்க நீங்கள், அது பிடிக்காத ஜனங்களுக்கு என்ன பண்ண முடியும்? வீட்லயா வெளியே எங்கேயாவது இருந்தால் கூட அந்த சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க நீங்கள். தப்பு சொன்னால் அவங்க தப்பு, என்ன தப்பு சொல்லிட்டாங்க, கோபம் வராது. அது மனசோட எடுத்துன்னு இவர் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. அந்த டைமில் கோபம் வரும், ஆனால் கொஞ்சம் நேரம் அவங்க யோசித்து பார்த்தாருன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க. ஃபங்க்ஷன் வீட்டில் நடந்ததா இல்லை வந்து வேற எங்கேயாவது? இல்லை, புதுசாக ஃப்ளாட் வாங்கின ஒன்று, அமரா ஃப்ளாட் சார். எங்கே? இதெல்லாம் அட்ரஸ் கொடுத்தேன், ப்ராப்ளம். இதில் தெரிய போகுது உங்களுக்கெல்லாம். அண்ணா இது இருக்கு இல்லையா, ஆந்திரா கிளப்பு, அதுக்கு எதிர் ரோடு. சூப்பர். எதிர் ரோடு இல்லை, எதிர் பில்டிங் தான். ஓகே. அண்ட் அதை பெருமையாக அவன் வாங்கின ஃப்ளாட்டு அங்கேயே பண்ணோன்னு சொன்னேன். ஓகே. அதனால் நான் கேட்டேன், இந்த மாதிரி பேசலாமா? நான் நீங்களும் லவ் மேரேஜ், உங்கள் பெரிய பையனும் லவ் மேரேஜ், விஷாலும் லவ் மேரேஜ், இதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணி? விஷால் லவ் மேரேஜா? நான் லவ் மேரேஜ். என் பெரிய பையன் லவ் மேரேஜ். மை டாட்டர் லவ் மேரேஜ். மை சன் ஆல்சோ, ஆக்டர் சன் ஆல்சோ லவ் மேரேஜ். இட்ஸ் குட். லவ் மேரேஜ் என்ன ப்ராப்ளம் இல்லை, அப்பா அம்மாவுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா அவன் லைக் பண்ணி கல்யாணம் பண்ணினான். என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவனுக்கு சேர்ந்தது, நம்மளை யாரும் ப்ளேம் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால தான் எங்கள் அப்பா அம்மாவை யாரும் ப்ளேம் பண்ண முடியாது. நான் அதே மாதிரி லவ் மேரேஜ் பண்ணேன். அது ஆல்ரெடி 53 வருஷம் ஆச்சு. ஓகே. அண்ட் நைஸ் சில்ட்ரன். ஷி இஸ் கிவன் 3 சில்ட்ரன். அண்ட் இதுதான் என் ஒய்ஃபு. இதுதான் விஷால் பெற்று கொடுத்தா அம்மா. விஷால், விக்ரம், 3 பசங்க. நிம்மதியாக இருக்கும். Very happy. Today is the happiest day for me because my son எனக்கு இது பண்ணோம், நிச்சயதார்த்தம். மேடம் ஒன்று கேட்டதான், நீங்கள் லவ் மேரேஜ், விஷால் சார் லவ் மேரேஜ், டாக்டர் லவ் மேரேஜ், பெரிய பையன் லவ் மேரேஜ், ஃபேமிலி லவ் மேரேஜ், அதை பற்றி சொல்லுங்க. அதுதான் நல்லா இருக்கிறோம். சரி, கல்யாணம் எப்போ வைக்கலான்றீங்க? கல்யாணம் மேரேஜ் டேட்? மேரேஜ் இது பில்டிங் ரெடி ஆகட்டும். ஓகே. இப்போ எல்லாம் ஃபினிஷிங், மேக்ஸிமம் 2 months முடியும்னு நினைக்கிறேன். 2 months முடிக்கிறாரு. இந்த இயருக்குள்ள? இந்த இயருக்குள்ள தான். பிஃபோர் நவம்பர்னு சொல்கிறாரு, முடியாது. நவம்பர், டிசம்பர், பிஃபோர் திஸ் எண்ட் ஆஃப் த இயர் ஓப்பன் த பில்டிங் இன் பிக் வே. இங்கே வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணினா கணேஷா வச்சு கடவுள் எல்லாருக்கும் கூப்பிட்றாரு.